பாஜகவுடைய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. இதுதான் இந்த தேர்தலில் நம்முடைய மக்கள் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு. சில இடங்களில் 36 வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. 301 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. 5000 வாக்கு வித்தியாசத்தில் பல தொகுதிகள், இரட்டை இலக்கமுள்ள தொகுதிகள் எல்லாம் இழந்திருக்கிறோம். இந்த தேர்தல் என்பது யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்பதற்கான மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். பாஜகவிற்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. இந்திய மக்கள் பாஜகவையும் மோடியை நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளர்கள் மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகள், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், அதை பற்றியெல்லாம் குரல் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டின் முகமாக இருப்பார்கள். குறிப்பாக இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அனைவரையும் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டு கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற தளபதி அண்ணன் அவர்கள் தன்னுடைய வேட்பாளர்களை போன்று எல்லோரையும் அரவணைத்து தினம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கெங்கே பிரச்சனை இருக்கிறது, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று ஏறக்குறைய 27 நாட்களாக காலையில் முதல் தொலைபேசி முதலமைச்சர் பேசுவார். இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று. அந்த அளவிற்கு கண்ணும் கருத்தமாக எல்லா வேட்பாளருக்கும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் எடுத்த முன்னெடுப்பு முயற்சி தான் 40 நமதே என்று நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். சந்திரபாபு நாயுடு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்காங்க. கூட்டணிக்கு இன்னைக்கு நடைபெறும் இல்லை, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நான் இப்போ தொலைக்காட்சியில் பார்த்தோம். அவர் சொல்கிறாரு, நான் சந்திப்பேன், போயிட்டு கூட்டத்தில் கலந்துக்குவேன். அதே நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கட்சி என்பது நிரந்தரம் இல்லை, வெற்றி என்பது நிரந்தரம் இல்லை, மக்கள் தான் முக்கியமானவர்கள், மக்கள் நலனுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்வேன் என்று வார்த்தை சொல்லியிருக்கிறார். மக்கள் நலனுக்காக அவர் எதையும் செய்ய முடிவு செய்திருக்கிறார் என்றால், மக்கள் நலனுக்காக பிஜேபியை அவர் நிராகரிக்க வேண்டும், மோடியை நிராகரிக்க வேண்டும். ராமரே விவேகானந்தரை நிராகரித்த பிறகு சந்திரபாபு நாயுடு எதற்கு அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று தெரியவில்லை.